எலக்ட்ரானிக் பேசிக் கம்போனன்ட்ஸ் இதில் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற கம்போனன்ட்ஸ் பற்றி, இது பேட்டரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், சால்ட்ரிங் எல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்இடிக்கு வந்து 20 மில்லி ஆம்ப்ஸ் தான் கரண்ட் தேவைப்படுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மள வந்து 4 வோல்ட் சப்ளைல வந்து இந்த இது வந்து 1 ஆம்ப்ஸ், 1.5 ஆம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆம்ப்ஸில் இருக்கும். இதை வந்து இந்த கரண்ட் வந்து கரெக்டாக லிமிட் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த ரெசிஸ்டர் வேணும். அதுக்கு தான் நம்ம ரெசிஸ்டர். ஓகேவா? இந்த ரெசிஸ்டர் இப்போ இது பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கு முதல் இந்த ரெசிஸ்டர் வந்து எப்படி வந்து இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கணும். பேசிக்காக அது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ன்றது பார்த்தா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் பற்றியும் பார்ப்போம். இது ஓகே. இப்போ இந்த கலர்ஸில் இப்போ வந்து 4 பேண்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1, 2, 3, 4. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்னரில் வந்து லாஸ்ட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டு கலர் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்கு. ஓகே, இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஈஸியாக சொல்லலாம், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். ஆனால் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும் போது இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம எப்படி தெரியும்? இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ தெரியணும். இப்போ ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஓம் இந்த மாதிரி இருக்குது. இதில் எதில் வச்சு செக் பண்ணுறதுன்றதே நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து இதோட வேல்யூ தெரியணும். அதுக்கு தான் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீனு, ப்ளூ, வயலட்டு, கிரே, ஒயிட். இந்த மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாம் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் டோலரன்ஸ் கலர்ஸ்க்கு வந்து கோல்டு, சில்வரு இந்த மாதிரி கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிளாக் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக்கோட வேல்யூ வந்து 0, ப்ரௌனோட வேல்யூ 1, ரெட்டோட வேல்யூ 2, ஆரஞ்சு வேல்யூ 3, இது மாதிரி எல்லோ 4, கிரீன் 5, ப்ளூ 6, வயலட் 7, கிரே 8, ஒயிட் 9. சரியா? இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ரெட் வந்துருச்சு. அப்போ நம்ம ரெட்டுன்னா 2, ரெண்டாவதுக்கும் 2. அடுத்து வந்து இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of என்னவோ அது ஆக்சுவலி இப்போ 2ன்னு இருக்கும்போது 2, 10 into 10 என்ன வருது? 100. 22 into 100 அப்படின்னா 2200. இதை நம்ம எப்படி குறிப்பிடலாம்னா 2.2 கிலோ ஓம் அப்படின்னா கிலோ ஓம் அப்படின்றது வந்து 1000 ஓம். 1 கிலோ ஓம் ஈக்குவல் டு 1000 ஓம். ஓகேவா? இப்போ வந்து 2.2 கிலோ ஓம். இதை நம்ம மல்டிமீட்டரில் எங்கே வச்சு பார்க்கலாம்? 2 கிலோ ஓம் இருக்குது. இங்கே 2 கிலோ ஓமுக்கு மேலே இருக்கனால 20 கிலோ ஓமில் வச்சு பார்க்கணும். 20 கிலோ ஓமில் இதை வச்சு பார்த்தோம்னா நமக்கு இதோட வேல்யூ கரெக்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா 2.25 இருக்கு. ஓகேவா? 2.25 வருதுன்னா ஓகே, இந்த ரெசிஸ்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த கம்போனன்ட் போனோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு எடுத்துக்கிட்டா டயோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இது வந்து செப்பரேட் the positive and negative. ஓகேவா? இது வந்து PN ஜங்ஷன் டயோடு. இந்த டயோடு சிம்பிள் எப்படி இருக்கும்னா பிசிக்கலாக பார்க்கும்போது இப்படி இருக்கும். இங்கே வந்து ஒரு கிரே ஸ்பாட் வந்து இங்கே ஷேட் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு. ஆனோடு இந்த சைடு இருக்கிறது இப்படி வர்றது, இங்கே வர்றது ஆனோடு, இந்த சைடு வர்றது கேத்தோடு. சரியா? இந்த கேத்தோடு இந்த லைன் இருக்கிறது கேத்தோடு. சரியா? இதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா இப்படி போட்டு இப்படி பண்ணியிருப்பாங்க. இதுதான் சிம்பிள்.
இதே மாதிரி ரெசிஸ்டருக்கு நம்ம சிம்பிள் பார்க்கல, இப்படி வரும். ரெசிஸ்டர் வந்து இப்படி சிம்பிள் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து டயோடுக்கு வந்து இப்படி பண்ணிப்போம். இது வந்து ஆனோட், இது கேத்தோட். ஓகே, இதை நான் டெப்த்தாக போடணும்னா இது வந்து இங்கே என்ன சப்ளை, இப்போ இங்கேருந்து ஆனோடில் வந்து பாசிட்டிவ் சப்ளை அவ்வளோதான், இதுதான் அலோவ் பண்ணும். அப்போ இங்கே வந்து பாஸ் பண்ணி இந்த சைடு வர்றது வந்து பாசிட்டிவ் தான் வரும். அதே மாதிரி இப்போ கேத்தோடு இப்படி கொடுத்துட்டோம்னா கேத்தோடு பாயிண்டில் வந்து இப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் கொடுத்தா போகாது, ஒன்லி நெகட்டிவ் சப்ளை மட்டும்தான் இங்கே இது வழியாக பாஸ் ஆகி இப்படி போகும். ஓகேவா? இப்போ நம்ம ஏசி சிக்னல் இருக்குன்னு வச்சுங்க, ஏசி வந்து இப்படி சைன் வேவாக இருக்குது. அது ஒரு ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைன் மட்டும் ஃபார்வர்டு பயாஸில் பண்ணும்போது ஆனோடு மட்டும் நமக்கு தனித்தனியாக வரும். இந்த மாதிரி சிக்னல் வரும். இது வந்து இப்படி இன்புட் கொடுத்துருக்க டயோடு. ஓகே, இதே வந்து இப்படி இன்புட் கொடுத்துருக்கிற டயோடு என்ன பண்ணுன்னா இங்கே வந்து கீழே பாட்டம் அந்த லைன் அது மட்டும் வரும். ஓகேவா? இது வந்து மைனஸ், இது ப்ளஸ் வரும். ஓகேவா? இதை வந்து ரெக்டிஃபை பண்ணவும் ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. கெப்பாசிட்டரை பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே, இந்த கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக், இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டெர்மினல் இருக்கும். இது இப்படி பிசிக்கல் பிக்சர் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து போட்டு இப்படி மைனஸ்னு இருக்கும். இந்த லீடு வந்து பெருசு, இது மைனஸ் ப்ளஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? இது நிறைய கலர்ஸில் இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட்லேருந்து ஒரு காம்போனண்ட்லேருந்து எடுத்துக்க பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இங்கே போட்டிருக்கிறது மைனஸ் லைன் இருக்குது, இந்த சைடு வருது ப்ளஸ். சரியா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர். இது வந்து நார்மல் கெப்பாசிட்டரில் வந்து இது வந்து செராமிக் டைப் டிஸ்க் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க் கெப்பாசிட்டர்ஸ், இந்த டிஸ்க் கெப்பாசிட்டர்லாம் வந்து இந்த கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம இதை எப்படி ரெசிஸ்டர் ஓம்ஸ்ன்னு சொன்ன மாதிரி இது வந்து கெப்பாசிட்டரை வந்து ஃபேரடில் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி காமனாக வந்து மைக்ரோ ஃபேரட் அப்படின்ற இப்படி போட்டு இது பண்ணுவாங்க. இதுதான் மைக்ரோ ஃபேரட். சரியா? இந்த மைக்ரோ ஃபேரட் வழியாக தான் நம்ம பார்க்குறோம் விஷயத்தில். இதில் பார்த்தீங்கன்னா 4.7 மைக்ரோ ஃபேரட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 4.7 மைக்ரோ ஃபேரட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து சின்ன கேப் வரும். அந்த கேப்பை வந்து எவ்வளோ ஃபில் பண்ணணுமோ அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த மைக்ரோ ஃபேரட். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பற்றி இந்த மாதிரி இருக்கிற காம்போனன்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரியே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் வந்து 2 பார்ட் இருக்கும், பிஎன் பார்ட்டுன்னு. இந்த ஆனோடுன்ற பார்ட் வந்து பி பார்ட்டு, இது வந்து என் பார்ட்டு. சரியா? அதே மாதிரி இப்போ வந்து டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா என்பிஎன் பிஎன்பின்னு 3 டைப் இருக்குது. ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். 2 பி இருக்கும், ஒரு என் இருக்கும். இது வந்து பிஎன்பி, பி பார்ட், என் பார்ட், பி. இன்னொன்று இருக்கும் என்பிஎன், என் இருக்கும், பி இருக்கும், என் இருக்கும். ஓகேவா? இங்கே ஸ்டார்டிங் பார்ட்டு தான் எண்டிங் வரும், சென்டர் வந்து ஆப்போசிட் பார்ட் வரும். சரியா? இது வந்து சிம்பிள் வந்து இப்படி போட்டு இப்படி வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து என்பிஎன். பிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இப்படி. சரியா? இது வந்து பிஎன்பி. ஓகே, இது வந்து கலெக்டர் ரீஜன், இது வந்து எமிட்டர் ரீஜன், இது வந்து பேஸ்ன்ற பார்ட் வந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்போ பேக்கேஜாக வரும்போது வந்து இப்படி தான், இங்கே தான் என் இருக்கணும், இங்கே தான் பி இருக்கணும், இங்கே தான் என் இருக்கணும்லாம் இருக்காது. அது என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டர், பேஸ், எமிட்டர்ன்ற அந்த விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் டிபெண்ட் பண்ணி. ஓகேவா? இப்போ அது மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த கலெக்டர் எமிட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு பின் அவுட்டுன்னு பார்த்தோம்னா அதோடைய இந்த ரியல் பிக்சர் அப்படியே போட்டுட்டு இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பின் என்ன, இந்த செகண்ட் பின் என்னன்றதை போட்டிருப்பாங்க. பேஸ் பின் தான் ட்ரிகர் பின். ஓகேவா? பேஸ் பின் வந்து இப்போ வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பேஸ் பின்னில் வந்து பி பொசிஷனில் பாசிட்டிவ் கொடுத்தா தான் இந்த என் சப்ளை வந்து இங்கே போகும். இதுலேயே வந்து பிஜேடி, யூஜேடின்னு இருக்கும். பிஜேடின்னா என்ன, யூஜேடின்னா என்னன்னா
பிஜேடினா இந்த சைடும் இன்புட் கொடுத்துக்கலாம், இந்த சைடும் இன்புட் கொடுத்துக்கலாம். இங்க இருக்கிறது இப்படியும் வரும், இப்படி இருக்கிறது இப்படியும் வரும். ஆனா யூஜேடினா எமிட்டர்ல மட்டும் தான் கொடுக்க முடியும், கலெக்டர்ல கொடுக்க முடியாது. இதே இன்னும் மேல போக ஃபெட்டு இந்த மாதிரி எல்லாம் வரும். சரியா? அதே மாதிரி இப்ப பேட்டரி பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி பேட்டரிஸ் இருக்கு. இப்போ சுவிட்சஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா மார்க்கெட்லயும் எல்லா போர்ட்ஸ்லயும் சின்ன சின்ன மைக்ரோ சுவிட்சஸ் தான் யூஸ் பண்றாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருந்து கண்ட்ரோல் பேனல்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த மைக்ரோ சுவிட்சஸ். இந்த மைக்ரோ சுவிட்சஸ் என்ன பண்ணணும்னா இங்கே இந்த இந்த மாதிரி டபுள் பின் இருக்கிறதும் இருக்கு, இந்த மாதிரி 4 பின் வர்றதும் இருக்கு. இது வந்து மஷ்ரூம் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சுவிட்சஸ்ல பார்த்தீங்கன்னா 4 லீடு இருக்கும். இந்த லீடு வந்து இப்படி கனெக்டடா இருக்கும். இங்க இருந்து இங்க கனெக்டடு, இப்படி கிராஸ் வரும், இந்த கனெக்ட் இப்படி வரும். இப்போ சுவிட்ச் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க சப்ளை வரும். அந்த மாதிரி ஒர்க்கிங்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து சுவிட்சோடைய ஒர்க். சுவிட்சுனா ஒன்றும் இல்லை, சிம்பிளி ஒரு கனெக்ஷனை மேக் பண்றது தான். டைரக்டா ஒரு வயரை டச் பண்றதுக்கு பதிலாக இது பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எல்இடி பார்த்தோம்னா எல்இடியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இந்த எல்இடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி ஒரு எல்இடி இருக்கும். எல்இடியில் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்னதாக இருக்கும், இன்னொரு சைடு பெருசாக பாட்டு இருக்கும். இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். நார்மலாக லீடு பெருசாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம சர்க்கியூட்டில் இருக்கும்போது வந்து அந்த எல்இடியை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டெர்மினலில் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த டீட்டெயில் கொடுக்குறோம். சரியா? இப்போ இந்த எல்இடியை வந்து நான் டைரெக்டாக ஒரு பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த எல்இடி வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது அதிகமான அமௌண்ட் வந்து கரண்ட் போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைட் எரியுது, ஆனால் ரொம்ப நேரம் இதாகுமா, ஹீட் வருது. ஓகே, இந்த ஹீட் எதனால் வருதுன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இதை போய் டச் பண்ணுறதுனால. அந்த ஹையர் அமௌண்ட்டை வந்து கரண்ட் போகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவ்லையோ நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டரை வந்து த்ரூ ரெசிஸ்டர் மூலியமா நான் கொடுக்குறேன்னா இந்த பிரைட்னஸ் கரண்ட் வந்து கம்மியாக போகிறதுனால இதோட பிரைட்னஸும் குறையுது. ப்ளஸ் வந்து இது அப்படியே அதே டெம்பரேச்சரில் இருக்குது, ஹீட் அதிகமாக வரல. ஓகேவா? இப்போ வந்து இதை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ டிரான்சிஸ்டர் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இதுதான் வந்து ஒரு பேட்டரி சோர்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதோடைய பேஸ் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸு கனெக்ட் பண்ணியிருக்கு. இது ஃபஸ்ட்டு பின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் பேஸ் பின், இந்த கடைசி பின்னு. இது வந்து கலெக்டர் பின்னு, இது எமிட்டர் பின்னு. சரியா? இதை வந்து நான் இப்போ எப்படி டச் பண்ணுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் சப்ளை இங்கே வந்து என் பாடி மூலிமா லெஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வச்சு இதை வந்து டிரான்சிஸ்டரை ஸ்விட்சிங் பண்ணலாம். அதுக்கு உதாரணம் இப்போ பாருங்கள், என்னுடைய பாடி தான் டச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லைட் எரியுது, டச் பண்ணுறேன் எரியுது. இதே நெகட்டிவும் எதையும் டச் பண்ணால் எரியாது. நெகட்டிவாக இப்போ டச் பண்ணுறேன் எரியல. இதே வந்து இங்கே ஒரு டச் பண்ணுறேன், இந்த சைடு ப்ளஸ் இருக்குது, இங்கே டச் பண்ணுறேன் எரியுது. பேட்டரியோடைய ப்ளஸ். இதுதான் வந்து டிரான்சிஸ்டர் இப்படி தான் ஒர்க் ஆகும். சரியா? இப்போ பாருங்கள், இது வந்து எமிட்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து பேஸ். இந்த பேஸோட ப்ளஸ் சப்ளை. இது ஏன்னா என்பிஎன், அதனால் வந்து என்ன பண்ணணும், நாங்கள் வினையை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது மாதிரி காமனாக அமைஞ்சிருக்காது. இது வந்து பேஸுன்றதுனால தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேஸு தான் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்ற பின்னு நம்ம பின்னோட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த D882 பார்த்தீங்கன்னா கடைசி பின்னு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ப்ளஸ் சப்ளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு சுவிட்ச் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே நான் கொடுத்துருக்கிறது கிராஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா வந்து என்னென்னா டைரெக்டாக வரும், ஒர்க் ஆகும். அது இங்கே கிராஸில் வருது. இந்த சுவிட்ச் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி இப்போ நான் சுவிட்ச் பட்டன் அழுத்துறேன், அப்போ வந்து இந்த எல்இடி எரியுது. எப்படின்னா இங்கே ரெசிஸ்டர் மூலிமா கனெக்ட் பண்ணி இங்கே லைட்டுக்கு இந்த டிரான்சிஸ்டரில் பேஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சுவிட்சு அழுத்துறதை எடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகேவா? இதே வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சுவிட்சுக்கு
நான் வந்து இப்போ டயோடு இதையே வச்சு இதுலேயே வந்து நான் டயோடு ஒர்க் எப்படி பண்ணுது அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டயோடு எடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு டயோடு இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. நான் வந்து ஆனால் ரிவர்ஸில் கொடுக்குறேன். ப்ளஸ்க்கு டயோடு இப்போ வந்து அலோவ் பண்ணுமா, இந்த ப்ளஸ் சப்ளையை அலோவ் பண்ணாது. இப்போ பாருங்க, இப்போ வந்து எரியல. ஆனால் இங்கே வச்சா எரியுது. ஆனால் இங்கே வச்சா எரியல. ஏன்னா காரணம் என்னென்னா, இல்லை நான் இப்படி உங்களுக்கு சுவிட்சில் ஏதாவது ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து அலோவ் பண்ணாது. ஆனால் இதோட பிரின்சிபல் இதுதான். இப்போ வந்து இது வந்து எமிட்டர் சைடு இருக்குது. இப்போ வந்து இது வந்து கேத்தோட் சைடில் இருக்குது. இப்போ நான் வந்து ஆனோட் சைடு வந்தோடனே இப்போ இந்த சுவிட்சை நான் இங்கே வச்சுட்டேன். பாருங்கள், இந்த சுவிட்சு வரும் டைரெக்டாக அப்படியே எரியுதான், எதுவுமே அழுத்தலை. ஆனால் இங்கே வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு அழுத்தினா தான் எரியும், இல்லைன்னா எரியாது. இந்த சுவிட்சு இங்கே வந்து அழுத்தினா மட்டும் எரியும், இங்கே வைக்கணும் டைரெக்டாக அப்படியே எரியும். இதுதான் இதோட சுவிட்சோடைய பிரின்சிபல்.